உங்களோட இஷ்டம். இதுல முத்துக்கு என்ன வந்துச்சு? என் புருஷனுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தப்போ எப்படி காசு வந்துச்சுன்னு என்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டீங்கல்ல. நீங்க கேட்டா சரி, இதே அவர் கேட்டா மட்டும் தப்பா? இன்னைக்கு என்ன எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா, முத்துவுமே இருந்துட்டு பாலனம்மாவோட அப்பா வந்து அவங்களுக்கு தானே பணம் அனுப்பணும், எதுக்கு மனோஜுக்கு அனுப்புறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரோஹினி பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் வந்து எங்கள் அப்பா வந்து மனோஜுக்கு அனுப்ப சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒன்றும் இல்லை, அவங்க பொன்னாடி சைட்லேருந்து எதுவுமே வரல, அந்த பொறாமையில் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டிலேருந்து வந்து தான் பொழைக்கணும் அப்படிங்கிறது என் புருஷனுக்கு வந்து அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹினியுமே இருந்துட்டு மீனா கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்கு எங்கள் அப்பா வந்து எனக்கு அனுப்புறாரு இல்லைன்னா மனோஜுக்கு அனுப்புறாரு, அதெல்லாம் முத்துக்கு தேவை, அதெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கூட எனக்கு நான் கார் வாங்கி கொடுத்ததுக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு விசாரிச்சிங்களா, நீங்கள் பண்ணால் சரி நான் பண்ண தப்பா அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பதிலடி கொடுத்துட்றாங்க. ரோஹினி கிட்ட பிஏ இருந்துட்டு பணம் கேட்டு மாட்டிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, நீ மட்டும் பணம் தரலைன்னா உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் கிட்ட போய் ரோஹினியுமே வந்துட்டு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும், நான் வந்து 2% வட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இந்த பிசினஸ் கூட நல்லா இருக்கு, பேசாம இதே பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன கேட்காம நீ யாருக்கும் நீ வட்டி கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோஹினி